ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்தவுடனே எடுத்த வீடியோ தான். எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததால் என்னால் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வருங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கோழியை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இது நாட்டுக்கோழி. ஸோ இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்கலான்னு இருக்கேன். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், எங்கள் ஊர் ஸ்டைலில். ஸோ அவரு தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு எப்பயுமே இங்கே வந்தால் அவரு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவார். ஸோ பாருங்கள். சப்போஸ் இதை பார்க்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் வீட்லேயும் நிறையா கோழி குஞ்சுங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு நோய் வந்து ஒன்றோட ஒன்று எல்லாம் இறந்து போச்சு. ஸோ இப்போ கோழிங்க இல்லாமல் நாங்கள் எங்கள் சின்ன மாமனார்கிட்டேருந்து விலைக்கு தான் இந்த கோழி வாங்கியிருக்கோம். இந்த ஒரு கோழி 700 ரூபா கொடுத்து வாங்கினோம். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் அம்மிக்கல்லில் ஆட்ட போகிறேன். ஸோ மிக்ஸி யூஸ் பண்ணாமல் கல்லில் ஆட்டி எப்படி குழம்பு செய்யுதுன்னு நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறதால கயிறு கட்டில் வந்து சாய்ச்சி போட்டு அது மேலே பாய் போட்டிருக்காரு, கொஞ்சம் நிழலாக இருக்கும்னு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நான் அம்மிக்கல் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் அம்மிக்கல் யூஸ் பண்ணி எப்படி இந்த கூட்டு ஆட்டுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கதெல்லாம் போட்டுட்டு நான் பாருங்கள் எப்படி நான் ஆட்டுறேன்னு. ஸோ எனக்கு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அந்த நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுருக்க தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அரைச்ச மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. நான் ரொம்ப வருஷம் கழித்து இது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல. ஸோ ரொம்ப நேரம் ஆட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ நான் ஆட்ட ஆட்ட அவர் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுட்டே இருந்தார். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் மையும்னு சொல்லிட்டு. ஸோ வெயிலும் பார்த்திங்கன்னா இருக்க கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ 2 பேரும் சேர்ந்து இதை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கூட்டு ஆட்டி முடித்தாச்சு. பாருங்கள் எப்படி மிக்சியில் அரைச்ச மாதிரியே நல்லா அரைஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியிலேயே வச்சு சமைக்கலான்னு சொல்லிட்டு பெரிய அடுப்புலேயே நாங்கள் சமையல் பண்ணோம். ஸோ பெரிய பாத்திரத்தில் சிக்கனை போட்டு நார்மல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் சிக்கன் குழம்பு. ஸோ எப்பயும் போல் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு அதுக்கப்புறமா கூட்டு ஊற்றி இறக்கிறது தான். ஸோ என்னென்னா இது கல் ஆட்டி வைக்கிறதால நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி செய்வோமே. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய அடுப்பில் வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பு கொதித்து வந்துருச்சு. கறி குழம்புக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் செஞ்சுருந்தோம். ஸோ இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வயலுக்கு தான் போயிருந்தோம். இதுதான் எங்கள் கிணறு. ஸோ கிணறு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கல் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டடம் கட்டினாங்க. ஒரு வாட்டி நிறையா மழை வந்து இந்த கட்டடம்லாம் வந்து சரிஞ்சு விழுந்துச்சு. ஸோ இதை வந்து மறுபடியும் கட்டணும். ஸோ இது இப்போ கட்டுறாங்களா இல்லை அடுத்த லீவில் வரும்போது கட்டுறாங்களான்னு தெரியல. இதுதான் எங்கள் கிணறு. இப்போ பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி இல்லை. இது போர் தண்ணி பார்த்திங்கன்னா கிணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நிலத்துல பாய்க்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வெள்ளாமை எதுவுமே பண்ணலை. ஸோ நாங்கள் மோட்ரு போட்டு பார்த்தோம் போர் தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. போர் தண்ணி இருக்கிறதால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் தண்ணி.
ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ மோட்ரு ஆஃப் பண்ணிகிட்ருக்காரு என் ஹஸ்பண்டு. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் தேங்காய் தான் அடிக்கலான்னு போகிறோம். அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா, பாருங்கள் அவர் எப்படி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடித்தே தேங்காய் விழ வச்சிட்டாரு. ஸோ பாருங்கள், என்னென்னா தேங்காய் காஞ்சி போயிருக்கிறதால கல் அடித்தாலே 2-3 தேங்காய் விழுந்துடுது. ஸோ 2-3 வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணாவே 4-5 காய் விழுது. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து அடிச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறம் இது எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இவர் அடித்தவுடனே பார்த்திங்கன்னா தேங்காய் ஒன்று விழுது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.